ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செடிகள் பாருங்கள். இது எள்ளுங்க நல்லா வளர்ந்து நிற்குது. காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு. காய்ச்ச உடனே பறிக்க வேண்டியதான். எள்ளு பாருங்கள், சூப்பராக இருக்குது எள்ளு செடி. எல்லாமே நல்லா காய்ச்சி நிற்குது. அப்புறம் பாருங்க, ஆஹா, தக்காளி பழுத்து கிடக்கு. இஷ்டம் போல் இப்போ சீசன் பறிச்சிடுவோம். பாருங்க, சூப்பர். இப்போமா ஐயோ, ஒரு பழம் நாசம் ஆகிட்டேன். சரி, அதை அப்படியே விட்டோம். மண்ணில் படுதுல, அதுதான். ஒரு 1/2 kg கிடைக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி ஸ்மெல் நல்லா இருக்குங்க. மண்ணாக இருக்குது, பரவாயில்ல, கழுவிக்கலாம். வேறு ஏதோ கடிச்சிருக்கு, துறப்பட்டுரும். நல்ல பழம் மட்டும் படிச்சா பழம். பாருங்க, மயில் ஓட்டு சுற்றுது. வந்து செடியெல்லாம் கடிக்கிறது தான் வேலை. எறும்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இதையும் பறிச்சிடுவோம். எவ்வளோ தக்காளி, 1 kg கிடச்சிருக்கோம்லையே. பாருங்க, சூப்பராக இருக்கு. அழகாக வளர்ந்து நிற்க பாருங்க. தக்காளி கொண்டு வந்து வச்சுட்டேன். சரி, அடுத்து ஒரு செடி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி. இது வந்து புளிச்சக்காய் சொல்லுவோம் கேரளாவில். அது இப்போ நல்லா வளர்ந்துட்டு எப்போ காய் போட போகிறது தெரியல, பார்ப்போம். ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சு. இது ஸ்டார் ஃப்ரூட்டு பாருங்க, கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சரி, இந்த தக்காளியை பார்ப்போமா? இது தக்காளி நிறைய இருக்குது. ஒன்று கிடச்சி.
இது வந்து சூரியகாந்திங்க பாருங்க, எவ்வளோ செடி வளர்ந்து நிற்கேன்னு. சூரியகாந்தி செடி விதை போட்டேன், சிஸ்டர் கொண்டு வந்தாங்க, விதை போட்டேன். சூரியகாந்தி நிறைய முளைச்சி நிற்கும். இங்கே பாருங்க, அங்கே ஒரு 2 காய் கிடக்குது. தக்காளி பழுத்துரும். கண்ணை தப்பிக்கிட்டு அப்படியே நிற்குங்க, எனக்கு தெரியாது. பாருங்க, பாவைக்காய் எல்லாம் பழுத்து போச்சு, நான் கவனிக்காம விட்டேன். இங்கே நல்லா இது வருதுங்க, எறும்பாக வருமா, அப்படியே விட்டுருந்தா. இங்கே வருங்க, பாவைக்காய் பழுத்துருச்சு. சரி, இதை விதைக்கி வச்சுக்கலாம். நல்லா மிதி பாவைக்காய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு 2 கிலோவாவது கிடச்சிருக்குமான்னு தெரில. 1 kg ஒரு 1.5 கிலோவாவது இருக்கும். பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இவருங்க வந்து காக்கா தண்ணிக்கு கேட்குது. பைப்பில் தண்ணி போகுது பார்த்தீங்களா, தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. பாவம், தண்ணி தாக்கத்தில் இருக்குதுங்க. வந்துட்டால் போதும், இப்படி எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, போகவே மனசு இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கு இதோட. பாருங்க, இதெல்லாம் கரும்பு தோட்டம் ரெடி ஆகுது. ஒரு கரும்பு, இந்த ஒரு கரும்பு, இதெல்லாம் கரும்பு வந்தாச்சு. அடுத்த பொங்கலுக்கு கரும்பு பறிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 பாவைக்காய் பழுத்தது விதைக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் பறித்த தக்காளிகள் எல்லாம் காட்டுறேன். எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்க, இவ்வளோ தக்காளி இன்றைக்கி நான் பறித்தது எங்கள் தோட்டத்தில். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.